சென்னை குக்கிங் வேஸ் சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. செய்யும் முறை எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் பாருங்க பச்சை வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உரித்து வேர்க்கடலையே எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான வேர்க்கடலையே நான் உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், தேவையான பொருள் வந்து பச்சை வேர்க்கடலை, தேங்காய், பச்சை இஞ்சி, பச்சை மிளகாய், உடச்ச கடலை, கொஞ்சம் புளி தண்ணி, இவ்வளோ தான் தேவையான பொருள். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த இஞ்சி வந்து பச்சையாகவே போடலாம், அது ஸ்மெல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை வேர்க்கடலை நீங்கள் அரைச்சி பாருங்கள். நீங்கள் வெறும் உடச்சக்கடலை தேங்காய் சட்னி தான் நம்ம அரைச்சிருப்போம். நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் அரைச்சிருக்க மாட்டீங்க. இதை ஒரு தடவை அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் வேர்க்கடலை இல்லாமல் நீங்கள் சட்னியே அரைக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி நீங்கள் விடவே மாட்டீங்க. உடச்சக்கடலை சட்னி கூட நீங்கள் இந்த வேர்க்கடலை வச்சு கண்டிப்பாக அரைச்சி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தேவையான உப்பு நம்ம போட்டுக்கணும். அந்த புளியை வந்து அப்படியே போட வேண்டாம். இப்போல்லாம் வந்து மண்ணாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே புளியை ஊற வச்சு கரைச்சி தாங்க ஊற்றுறது. அது மாதிரி நீங்களும் கரைச்சி ஊற்றுங்க. ஏன்னா இப்போ புளியெல்லாம் அந்தளவுக்கு ஒரு சுத்தமாக இல்லை, மண்ணாக இருக்குது. அதனால் வந்து நம்ம கரைச்சியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம மசியை நல்லா அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு தான் விட போகிறோம். தாளிப்பு விட்டோம்னா அதை எடுத்து தோசையோ இட்லியோ நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பொங்கலுக்கோ இல்லை உப்புமாவுக்கோ செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், அது டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்ட பிறகு நான் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், இல்லை கறிவேப்பிலை தாங்க ஒரு நல்ல வாசனை. இதை நல்லா தாளிக்கும் போது தான் நம்ம இந்த கறிவேப்பிலை எண்ணெயில் போட்டால் தான் அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதை நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த வேர்க்கடலை சேர்த்து நீங்கள் அரைச்சி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ அரைச்சி சாப்பிடுங்க. அது ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வேர்க்கடலை சேர்க்காம அரைக்கவே மாட்டீங்க. பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். பாருங்கள், தோசைக்கோ இட்லிக்கோ உப்புமாக்கோ பொங்கலுக்கோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.